وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. ونفخ في الصور ذلك يوم الوعيد. وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. أما بعد فقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் நம் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் இறை அருளை தேடி வந்து இறை கற்றலை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரை நான் ஆரம்பம் செய்கிறேன்.
கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் ஜுமாவில் நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தின் அடையாளம் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தோடு பார்ப்போம். அதாவது முஹம்மது நபி அவர்கள் நம்மீது வைக்கக்கூடிய பாசம் அல்ல, நாம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய பாசம், அவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த நேசம், அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு, அதனுடைய அடையாளங்கள் என்ன? அதாவது நாங்கள் உண்மையாக நபி முஹம்மதை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இந்த அடையாளங்கள் இல்லை என்று சொன்னால், வேறொரு விஷயத்தை நாங்கள் பின்பற்றிவிட்டு ஒரு காரியத்தை செய்துவிட்டு நாங்கள் முஹம்மது நபியை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அது பொய்யானது. அது உண்மையான நேசம் அல்ல, அது உண்மையான பாசம் அல்ல, அது வெறும் வேஷம்தான். அப்போ உண்மையான நேசத்துடைய அடையாளங்கள் என்ன? என்ன செய்தால் நாங்கள் உண்மையாகவே முஹம்மது நபியை நேசிக்கலாம்? அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக ஒரு 10 விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் இருந்து என்னென்ன அடையாளங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய அடையாளங்கள் என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது, உள்ளத்தால தன்னுடைய உயிரை விட அதிகமாக அந்த தூதரை நேசிப்பது. எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹுடைய தூதர் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு பாதையில் நடந்து சென்று இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிருக்கு பிறகு நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதன் அது நீங்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் உடனடியாக சொன்ன வார்த்தை, உமரே, உன்னுடைய ஈமான் முழுமையாகவில்லை, நீ முழுமையாக முஃமினாக இன்னும் மாறவில்லை, உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் முழுமையாக நுழையவில்லை. அல்லாஹுடைய தூதர் சொன்ன இந்த வார்த்தைக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன? யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட, ஏன்னா அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் தான் இந்த ஹதீஸை நமக்கு புரிய வைக்கிறாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக இருக்க முடியாது எதுவரை அவன் தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, இந்த உலக மக்கள் அனைவரையும் விட, தன்னையும் விட அதிகமாக யாரை நேசிக்க வேண்டும்? அந்த முஹம்மது நபியை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் உண்மையான நேசராக, உண்மையான முஃமினாக மாறுவார். இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட பிறகுதான் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு பிறகு நான் என்னுடைய உயிரை விட அதிகமாக உங்களை நேசிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்போதான் உங்களுடைய ஈமான் முழுமையடைந்து விட்டது. இப்போ யோசித்து பாருங்கள், நம்மளுடைய ஈமான் முழுமையாகுவதற்கும் மிக முக்கியமான விஷயம் முஹம்மது நபியுடைய நேசம். அந்த நேசம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? உயிரை விட அதிகமாக இருக்க வேண்டும். வார்த்தையாலும் சரி, உள்ளத்தாலும் சரி, தன்னுடைய நினைவாலும் சரி, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய செயல்கள், தன்னுடைய அமல்கள் மூலமாகவும் சரி, அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எப்படியாக இருக்க வேண்டும்? தன்னுடைய உயிரை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட அதிகமாக நாங்கள் யாரை நேசிக்க வேண்டும்? நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். இது முதல் விஷயம், அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடிய அடையாளம். நாங்கள் தன்னுடைய உயிருக்கு பிறகுதான், தன்னுடைய மனைவி மக்களுக்கு பிறகுதான், தன்னுடைய குடும்பத்துக்கு பிறகுதான் முஹம்மது நபியை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அது உண்மையான நேசம் கிடையாது. அந்த மனிதன் உண்மையான முழுமையான முஃமினாகவும் கிடையாது என்று யார் சொல்லுகின்றார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ முதல் விஷயம், உள்ளத்தை, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசம் யாரெல்லாம் மீது அதிகமாக இருக்கிறோமோ எல்லாத்தை விட அதிகமாக யாருக்கு இருக்கணும்? தன்னுடைய தூதர் முஹம்மது நபிக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கணும். அதற்கு பிறகுதான் அடுத்த நபர்கள். இரண்டாவது விஷயம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுடைய வழிமுறைகளை, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டிய வழிமுறைகள், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகிய சுன்னாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் அந்த சுன்னாக்கள் நாங்கள் கடைபிடிக்கலாம். இந்த உலகத்தில் இந்த மனிதன் இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்துக்கும் அழகான வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். ஒரு மனிதன் தலை சீவணும் அப்படின்னு சொன்னால் எந்த பக்கத்திலிருந்து தலை சீவணும், காலில் செருப்பு போட வேண்டும் என்று சொன்னால் எந்த கால் முதலில் போட வேண்டும், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன வார்த்தையோடு ஆரம்பிக்க வேண்டும், எந்த கைகளோடு அதை ஆரம்பிக்க வேண்டும்,
கெட்ட இடங்களில், அதாவது தீய இடங்கள், அந்த இடத்தில் என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதாவது தன்னுடைய சுத்தத்தை சரி செய்வதற்கு, சுத்தம் செய்வதற்கு அந்த நேரத்திலும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயத்தையும் இன்னும் தெளிவாக சொல்ல போனால், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடம் இல்லறத்தில் இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில், எந்த சுன்னாவை கொண்டு அந்த மனிதன் இருக்க வேண்டும் என்று முதல் கொண்டு எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்னொரு ஹதீஸில் நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு ஒரு தகப்பன் போல, எப்படி ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுப்பானோ எல்லா விஷயத்தும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்து சென்றவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த சுன்னாக்களை பின்பற்றுவதுதான் இந்த முஸ்லிம்கள் மீது கடமை. அதுதான் நேசத்துடைய உண்மையான அடையாளம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றாத மனிதன் அவன் எப்படி ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி அவர்களை நேசிக்க வேண்டும், எப்படி அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்க வேண்டும். அந்த காலத்தில் சஹாபாக்கள் இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்திலே ஒரு யூதர் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வராங்க. இந்த ஹதீஸும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய தூதர் என்னப்பா கழிவுறையில் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து போறாரு. அந்த சஹாபி அதை மறுக்காமல் அந்த வார்த்தையை இழிவாக பேசினார். அந்த விஷயத்தை அதை பெருமையாக மறுபடியும் சொல்கிறார். ஆமாம், எங்களுடைய தூதர் எங்களுக்கு அந்த விஷயம் கூட நன்றாக சொல்லி கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த சஹாபாக்கள் பெருமை கொண்டார்கள், என்னுடைய தூதரை எங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவது நம் மீது கடமையாக இருக்கின்றது. அதுதான் நேசத்துடைய அடையாளமாக இருக்கின்றது. சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. யாருக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது? லிமன் கான யர்ஜுல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, வல் யௌமில் ஆகிர், அந்த மறுமை நாளை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, வதக்கருல்லாஹ திக்ரன் கஸீரா, யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் அழகிய முன்மாதிரி. இந்த இடத்துல வசனத்தை கவனமாக கேட்கணும். வெறும் முன்மாதிரி சொல்லவில்லை. இந்த உலகத்தில் பல 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 பேருக்கு பலவிதமான முன்மாதிரிகள் இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு ஒரு தந்தை முன்மாதிரியாக இருக்கலாம். ஒரு மாணவன் அவனுடைய முன்மாதிரி ஆசிரியராக இருக்கலாம். ஒரு நபருக்கு ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மனிதன் ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் அழகிய முன்மாதிரி முஹம்மது நபியை தவிர வேறு யாரும் கிடையாது. சகோதரர்களே, பெரியோர்களே, முஹம்மது நபியை உண்மையாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். இத்திபாஉ பிஸ்ஸுன்னா. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரத்தில் கூட சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் ஷைஐன், 2 விஷயங்களை நான் உங்கள் மத்தியில் விட்டு செல்கிறேன். லன் தஸில்லு, நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள், ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அந்த 2 விஷயங்களை தமஸ்ஸக்தும் பிஹிமா, அதை கெட்டியாக பிடித்து கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன், இரண்டாவது சுன்னதி, என்னுடைய வழிமுறை சுன்னா. இந்த 2 விஷயத்தையும் கடைபிடித்தால் ஒரு மனிதன் வழி தவறவே மாட்டான் என்று உறுதியாக சொன்னவர் தான் முஹம்மது நபி. அப்ப நாங்கள் முஹம்மது நபியை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் இரண்டாவது விஷயம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த, அதாவது அவர்கள் நமக்கு கட்டளையிட்ட விஷயம், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்காங்க, அதை செய்யணும். அதுதான் அவர்களுடைய, நாம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பின் அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தாடி வைங்க, ஃபர்ருல் லிஹ்யா, தாடி வைங்க, அதை வெட்டாதீங்க, விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. அதை வெட்டாதீங்க, அதை விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டம் தாடியை ஒரு ஃபேஷனாக தான் மாற்றிக்கொண்டார்கள். எந்த ஒரு நபரும்
எல்லாம் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹான சில ஆண்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை விட்டுவிட்டால் அதிகமான மக்கள் இந்த ஒரு தாடியை ஃபேஷனுக்காகவும் ட்ரெண்டுக்காகவும் தன்னுடைய அழகுக்காகவும் மட்டும்தான் வைக்கிறார்களே தவிர இது வைப்பது அல்லாஹுடைய தூதருடைய சுன்னா என்ற அந்த அன்புக்காக வைப்பது கிடையாது சகோதரர்களே. இதுதான் உண்மை. அப்ப நாங்கள் உண்மையாக முஹம்மது நபியை நேசித்தால் என்னுடைய தாடி எந்த பக்கம் போனாலும் சரி, உண்மையான முஹம்மது நபியை நேசிக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய தாடி எப்படி வந்தாலும் சரி, நான் என்னுடைய தூதருடைய அன்பின் காரணமாக என்னுடைய தாடியை வளர்ப்பேன். இரண்டாவது விஷயம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கடைபிடிப்பது, இத்திபாஉ பிஸ்ஸுன்னா. மூன்றாவது விஷயம் அவர்களுடைய சொன்ன கட்டளைகளை பின்பற்றுவது. சுன்னா என்றால் சொன்ன என்ன? பல விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க, ஆனால் அது கடமை அல்ல. ஆனால் கட்டளையாக சொல்லப்பட்ட பல விஷயங்கள் அது கடமை. ரசூலுல்லாஹ் தாடி வைப்பது சொன்னது, ரசூலுல்லாஹ் வைப்பது மட்டுமல்லாமல் கட்டளையிட்டார்கள். ஃபர்ருல் லிஹ்யா, அந்த தாடியை வளர்த்து விடுங்கள், விட்டு விடுங்கள். அதை ஷேப்பு செய்வதோ ஷேவு செய்வதோ எந்த விதத்திலும் நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹுடைய தூதருடைய அந்த கட்டளையை பின்பற்றுவது அந்த அன்பின் அடையாளம். நான்காவது விஷயம், அல்லாஹுடைய தூதர் தடுத்த விஷயங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது, அதை விட்டு விடுவது. இதுதான் முஹம்மது நபியின் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பின் வெளிப்பாடு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்னென்ன விஷயங்களை தடுத்து இருக்கிறார்கள் ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டு பார்த்தா நீண்ட லிஸ்ட் ஆயிடும். ஒவ்வொரு இடத்திலுமே சில விஷயங்கள் தடுக்கப்பட்டது. சாப்பிடும்போது இப்படி ஹராமான விஷயங்கள், ஹராமான காசை சம்பாதிப்பது, சாப்பிடுவது ஹராம், தடுத்திருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் பல விஷயங்கள் தடுத்த விஷயங்களை, பாட்டு கேட்பது ஹராம் என்று அல்லாஹுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லியிருந்தாலும் இன்று நம்மில் பல இளைஞர்கள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த பாட்டை கேட்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் வந்து விட்டது சகோதரிகளே. அதாவது அல்லாஹுடைய தூதர் தடுத்த விஷயம் பாட்டு கேட்பது, ஒல் மஆசிஃப் ஹராம், மது அருந்துவது ஹராம், வட்டி வாங்குவது ஹராம். அல்லாஹுடைய தூதர் அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். வட்டியோடைய 70வது நீங்கள் பங்கை பிரித்தால் தன்னுடைய தாயை விபச்சாரம் செய்கிற அளவுக்கு மிக கொடூரமான ஒரு பாவம் வட்டி வாங்குவது. அந்த வட்டியை வாங்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய, சாட்சி சொல்லக்கூடிய, உதவி செய்யக்கூடிய எல்லா விதத்திலும் அந்த மனிதனுக்கு அதே பாவம் தான் சேரும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தெரிந்தோ தெரியாமலோ வேணுமென்றோ பெயர் மாற்றப்பட்டிருக்கலாம், இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட், லோனு என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் வட்டி என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் முஸ்லிம்கள் அந்த வட்டியில் விழுந்திருக்கிறார் என்று சொன்னால் முஹம்மது நபியை உண்மையாக நேசிக்கவில்லை. அந்த முஸ்லிம்கள் முஹம்மது நபியை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த பாவத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் தடுத்த விஷயங்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ஐந்தாவது விஷயங்கள், அல்லாஹுடைய தூதர் நேசித்த விஷயம். அல்லாஹுடைய தூதர் நேசித்த ஒரு விஷயத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன நேசிச்சிருக்காங்க? சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் அதிகமாக பெருச முடி வச்சிருக்காங்க, நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அவர்களுடைய தாடி கனமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அல்லாஹுடைய தூதர் நடக்கும் பொழுது அதிகமாக வீரம் போல ஸ்பீடாக நடப்பாங்க. அதாவது ரொம்ப பின்னாடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எங்களோடு நடக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் அவர்கள் எங்களை முந்தி விடுவார்கள். ரசூலுல்லாஹ்க்கு சில பழங்கள் பிடிக்கும், சில சாப்பிடக்கூடிய உணவுகள் பிடிக்கும், சில செயல்கள் பிடிக்கும். இதெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு பிடித்ததை செய்வது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை தான் சொல்லுகிறார்கள், உஹிப்புஹு கமா உஹிப்புன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது முஹம்மது நபி என்ன நேசித்தார்களோ அதை நேசிப்பது, அல்லாஹுடைய தூதர் என்ன நேசிச்சாங்களோ அதை நாங்கள் நேசிப்பது, இதுதான் உண்மையான அன்பின் அடையாளம். இன்னைக்கு நம்ம அத்தா அம்மாக்கு என்ன பிடிக்குமோ அதான் நம்ம செய்ய ஆசைப்படுவோம். ஏன்? ஏன்னா அவங்க சந்தோஷமாவாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க என்ன யோசிப்பாங்க? இன்னைக்கு அத்தா அம்மா என்கிட்ட எதை எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதை நாங்கள் செஞ்சால் இங்கே அத்தா அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு சின்ன பிள்ளைக்கு தெரியும். ஒரு மாணவனுக்கு தெரியும் ஆசிரியருக்கு என்ன பிடிக்கும், ஒரு ஆசிரியருக்கு தெரியும் மாணவனுக்கு என்ன பிடிக்கும். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு முஹம்மது நபிக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாத ஒரு சமுதாயமாக இருக்கிறது.
இன்னைக்கு எடுத்து மக்கள்கிட்ட சின்ன சின்ன பிள்ளைங்க பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, முஹம்மது நபிக்கு பிடிச்ச உணவுகள் என்ன, அவர்களுக்கு பிடிச்ச பழங்கள் என்ன, இன்னைக்கு யாரும் சொல்ல தயாராகவே இல்லை. அவங்களுக்கு தெரியாது. நான் உலக விஷயத்தில் பார்க்கும் பொழுது அந்த கிரிக்கெட் வீரனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கும், அந்த நடிகனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கும், அந்த பழங்கள் பிடிக்கும், அந்த நடிகைக்கு அந்த பழம் பிடிக்கும், அந்த கட்சி தலைவனுக்கு இந்த ஹோட்டல் பிடிக்கும். அவர்கள் சாப்பிடக்கூடிய போடக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். ஆனால் என்னுடைய தூதருக்கு என்ன பிடிக்கும் என்று நமக்கு தெரியாமல் இருக்குது பாருங்க. என்ன ஒரு கை சேதம். 6வது விஷயம், அல்லாஹுடைய தூதர் என்ன வெறுத்தார்களோ அதை நாங்களும் வெறுக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் பித்அத்தை கடுமையாக வெறுத்தார்கள். ஒவ்வொரு குத்பாவிலும் சொன்னார்கள், குல்லு பித்அத்தின் ضلالة وكل ضلالة في النار. ஒவ்வொரு புதுமையான விஷயம் மார்க்கத்தில் புதுக்கப்பட்டதெல்லாம் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் நரகத்தில் இருக்கும். அல்லாஹுடைய தூதர் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் கௌசருடைய தடாகத்திலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்கும் பொழுது, தன்னுடைய சமுதாயங்களுக்கு அந்த தண்ணீர் கொடுக்கும் பொழுது ஒரு சில நபர்கள் வருவார்கள், மலக்குமார்கள் அவர்களை தடுத்து விடுவார்கள். முஹம்மது நபி கேட்பார்கள், யார் மலக்குமார்களே, எதற்காக என்னுடைய சமுதாயத்தை நான் தண்ணீர் கொடுப்பது தடுத்தீங்க? இந்த மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னால் நீங்கள் போன பிறகு இந்த உலகத்தில் இவர்கள் மார்க்கத்தில் புதுமையான விஷயங்களை உருவாக்கி கொண்டார்கள். மார்க்கத்தில் புதுமையான விஷயங்களை மார்க்கம் என்ற பெயரில் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அதான் நாங்கள் அவர்களுக்கு அந்த தண்ணீர் கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள், சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கய்யர பஅதி. எனக்கு பின்னால் என்னுடைய மார்க்கத்தை மாற்றக்கூடிய அந்த மனிதனை தூரப்படுத்துங்கள், எனக்கு பார்ப்பதற்கே இஷ்டமில்லை. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய கேவலம் இந்த சமூகத்துக்கு. யாரெல்லாம் இந்த பித்அத்துகளை செய்கின்றார்களோ, இன்று நாங்கள் பார்க்கின்றோம். ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் அல்லாஹுடைய தூதர் இறந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் பிறந்ததாக என்று நினைத்து கொண்டு அந்த கொண்டாடத்தில், அந்த சந்தோஷத்தில் மக்கள் அவர்களை தொந்தரவு கொடுப்பது, அவர்களை அதிகமாக கஷ்டத்தை கொடுப்பது, அப்படிப்பட்ட செயல்களை முஸ்லிம்கள் இன்று ஈடுபடுகின்றார்கள். என்னென்ன செயல்கள்! அல்லாஹு அக்பர். சொல்ல முடியாத, பார்க்க முடியாத, கேள்விப்பட முடியாத விஷயங்கள் எல்லாம். முஹம்மது நபியுடைய பெயரை வைத்து கொண்டு அந்த கேக்கை வெட்டக்கூடிய சம்பவங்கள், அவர்களுடைய பெயரை வைத்து கொண்டு டிஜே பாட்டுகள், அந்த ஆட்டம் பாட்டம் என்று பலவிதமான ஹராம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது யாருடைய பெயர்ல? அதே முஹம்மது நபி தடுத்த அதே நபியுடைய பெயரை வைத்து கொண்டு எல்லா ஹராமையும் ஹலாலாக்குகின்றார்கள். அல்லாஹு அக்பர். அந்த பித்அத்தை வெறுத்தவர்கள் முஹம்மது நபி, ஹராம் என்று தடுத்தவர்கள் அந்த முஹம்மது நபி. ஆனால் இந்த சமுதாயம் அந்த ஹராமையும் அதே நபியுடைய பெயரை வைத்துக் கொண்டு ஹலாலாக்குகின்றது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, பெரியோர்களே. நமக்கு மத்தியில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட பித்அத்துகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதற்கு பதிலாக பித்அத்தை பின்பற்றுகின்றார்கள். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், நாளை மறுமையில் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும். சுன்னாவை விட்டு பித்அத்துகளை பின்பற்றுவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு விஷயத்தை ஹராமாக்குவதற்கும், ஹராமான விஷயங்களை ஹலாலாக்குவதற்கும் அனுமதி கொடுத்தது யார்? நபிக்கு அந்த அனுமதி கிடையாது. சூரத்து தஹ்ரீமை படிங்கள், 66வது வசனம், முதல் வசனம், 66வது அத்தியாயத்தில் முதல் வசனம். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் மனைவி விஷயத்தில் அந்த தேன் சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த தேன் சம்பவங்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? என் மீது அந்த தேனை நான் ஹராமாக்கி விட்டேன். அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், கேள்வி கேட்கின்றான். யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் ஹலாலாக்கி ஒரு பொருளை ஹராமாக்குவதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? ஹலால் ஹராம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நபிக்கு அந்த அனுமதி கிடையாது என்று சொன்னால் நமக்கு எப்படி அந்த அனுமதி? நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்க மாட்டான் என்ற ஒரு பயம் இல்லாமல் இந்த முஸ்லிம்கள் இந்த பித்அத்தை செய்கின்றார்கள். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும்.
அடுத்த விஷயம் முஹம்மது நபியுடைய பெயரை, 7வது விஷயம் முஹம்மது நபியுடைய பெயரை எடுத்தால் எப்போதும் அவர்களுடைய அன்புடைய வெளிக்காட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை புகழ வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும். ஒவ்வொரு ஜுமாவுடைய மேதையும் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனம் தான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹுடைய தூதர் மீது ஸலவாத் ஓதுங்கள், தரூத் ஓதுங்கள், சலாம் ஓதுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். 8வது விஷயம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்வது. இன்னைக்கு இளைஞர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், பெண்கள் எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, ரசூலுல்லாஹுடைய குடும்ப பெயர் நமக்கு தெரியாது, ரசூலுல்லாஹுடைய பிள்ளைகளுடைய முதல் பிள்ளை பெயர் என்ன தெரியாது, ரசூலுல்லாஹுடைய புனைப்பெயர் தெரியாது, ரசூலுல்லாஹுக்கு எத்துணை ஆண் குழந்தை எத்துணை பெண் குழந்தை நமக்கு தெரியாது. அந்த சீராவை படிக்கவில்லை. யார் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய நாம் முஹம்மது நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒருபோதும் படிப்பது கிடையாது. அல்லாஹ் அக்பர். நாளை மறுமையில் அல்லாஹ் இதை பற்றி கண்டிப்பாக விசாரிப்பார். அடுத்த 10வது மிக முக்கியமான விஷயம், அல்லாஹுடைய தூதரே அந்த கண்ணியத்தை அளவுக்கு மீறாமல் கண்ணியப்படுத்துவது. தஅதீமுன் பிலா குலு, அவர்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்த வேண்டும், ஆனால் எல்லைக்கு உட்பட்டதாக இல்லை. அல்லாஹுடைய தூதரை சொன்னார்கள், லா தத்ரூனி, என்னை அளவு கடந்து புகழாதீர்கள், நான் அடியான், அல்லாஹுடைய அடியான், எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், குல் நபியே நீங்களே சொல்லுங்கள், இன்னமா அன பஷர், நான் உங்களை போல மிஸ்லுக்கும் அன பஷர், உங்களை போல ஒரு மனிதன் தான். என்ன வித்தியாசம்? யூஹா இலைய, என் மீது அல்லாஹுடைய வஹி வருது, அவ்வளவுதான். அப்ப இந்த 10 விஷயங்கள் இருக்க வேண்டும் சகோதரர்களே, பெரியோர்களே. இதுதான் உண்மையான முஹம்மது நபியை நேசிக்கக்கூடிய நாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் முஹம்மது நபியை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக, சிறந்த மக்களாக, சிறந்த முஸ்லிமாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.